ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். டிஎம்கே விசஸ் என்டிஏ விசஸ் டிவிகே விசஸ் என்டிகே. கோட்டையை பிடிப்பது யார்? தேர்தல் ரேஸ் ஆரம்பம். அறிவிப்பு முழு விவரம். தமிழக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள கூட்டணி, தொகுதி பங்கீடு, பிரச்சாரம் என அனைத்து கட்சிகளும் தீவிரமாக வேலை பார்த்து வரும் பரபரப்பான சூழலில் இன்று தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் ஆகிய 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் அறிவித்தார். அதன்படி தமிழகத்துக்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. மார்ச் 30ஆம் தேதி முதல் வேட்பாளர்கள் தங்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யலாம். மனு தாக்கல் செய்ய ஏப்ரல் 6ஆம் தேதி கடைசி நாள். மனுவை வாபஸ் பெற ஏப்ரல் 9ஆம் தேதி கடைசி நாள். அன்று இறுதி பட்டியல் வெளியாகும். ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக ஓட்டுப்பதிவு நடக்கும் நிலையில் மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறது. அன்று ரிசல்ட்டும் அறிவிக்கப்படும். தமிழகத்தை அடுத்த 5 ஆண்டுக்கு ஆட்சி செய்ய போவது யார் என்பது அன்றைய தினம் தெரிந்துவிடும். புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் ஆகிய 3 மாநிலங்களுக்கும் ஒரே நாளில் தேர்தல் நடக்கிறது. இங்கு மார்ச் 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவங்குகிறது. மனு தாக்கல் செய்ய 23ஆம் தேதி கடைசி நாள். மார்ச் 26ஆம் தேதி இறுதிப் பட்டியல் வெளியாகிறது. இந்த 3 மாநிலங்களிலும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நடக்கிறது. மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை. அன்றே ரிசல்ட் அறிவிக்கப்பட உள்ளது. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை 2 கட்டமாக தேர்தல் நடக்கிறது. முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதியும், 2ஆம் கட்ட தேர்தல் ஏப்ரல் 21ஆம் தேதியும் நடக்கிறது. ஒரே கட்டமாக 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறது. அன்று இரவுக்குள் ரிசல்ட் அறிவிக்கப்பட உள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மாநிலங்களில் உடனடியாக நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டன. தமிழக கண்ட்ரோலை கையில் எடுத்தது தேர்தல் ஆணையம். ஸ்டாலின் படம் அகற்றம், பரபரப்பு காட்சிகள். தமிழகமே எதிர்பார்த்து காத்திருந்த சட்டசபை தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறது. அன்றே தேர்தல் முடிவுகளும் அறிவிக்கப்பட்டுவிடும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அதே கணமே தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்துவிட்டன. இதன் மூலம் தமிழக அரசின் முக்கிய அதிகாரங்கள் தேர்தல் கமிஷன் கைக்கு சென்றுவிட்டன. தமிழக அரசு இனி புதிதாக எந்த திட்டங்களையும் அறிவிக்க முடியாது. முதல்வர், அமைச்சர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் அரசு வாகனங்கள், அலுவலகங்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது என்பது உட்பட பல கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துவிட்டன. இதைத் தொடர்ந்து தலைமைச் செயலகம், மாவட்ட கலெக்டர் அலுவலகங்கள் மற்றும் இதர அரசு அலுவலகங்களில் இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் படங்களை உடனடியாக அகற்றும் பணி துவங்கியது. அரசு தொடர்பான விளம்பரங்கள், திட்டங்கள், சாதனை விளக்க படங்கள் உட்பட அனைத்து வித விளம்பரங்களும் மறைக்கப்படுகின்றன. அரசு அலுவலகங்களில் இருக்கும் மற்ற தலைவர்கள் படங்களையும் அகற்றி வருகின்றனர். விஜயிடம் 7 மணி நேரம் நடந்த சிபிஐ விசாரணை. கரூரில் நடந்த தாவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்கிறது. ஏற்கனவே 2 முறை தாவேக தலைவர் விஜய் சிபிஐ அதிகாரிகள் முன் ஆஜரானார். இன்று 3வது முறையாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜயிடம் விசாரணை நடந்தது. கடந்த முறை நடந்த விசாரணையின் போது சிபிஐ அதிகாரிகள் கேட்ட ஆவணங்களை இந்த முறை விஜய் தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். காலை 10:30 மணிக்கு தொடங்கிய இந்த விசாரணை 7 மணி நேரம் நீடித்தது. மாலை 5:30 மணிக்கு சிபிஐ அலுவலகத்தை விட்டு விஜய் வெளியே வந்தார். இரவே தனி விமானத்தில் சென்னை வந்தடைகிறார். முன்னதாக சிபிஐ அலுவலகம் முன்பு விஜய் ரசிகர்களும் தாவேகாவினரும் ஏராளமாக திரண்டனர். விசாரணை முடிந்து வெளியே வந்தபோது அவர்களுக்கு சிரித்த முகத்துடன் கையசைத்தபடி விஜய் கிளம்பினார். Não, não!
பார்லிமெண்ட் வளாகத்தை கேண்டீனாக மாற்றிய ராகுல் டீ பக்கோடா சாப்பிட வேறு இடமே கிடைக்கலையா? அஸ்ஸாம் மாநிலம் கவுகாத்தியில் பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகளை துவங்கி வைத்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மேலும் பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பின் அங்கு நடந்த கூட்டத்தில் அமித் ஷா பேசினார். நாட்டின் ஜனநாயக நடைமுறையை பின்பற்றுவதில் எதிர்க்கட்சியான காங்கிரசுக்கு விருப்பம் கிடையாது. உலக அரங்கில் நம் நாட்டை இழிவுபடுத்தும் செயல்களில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். டெல்லியில் சர்வதேச AI மாநாடு நடந்தது. உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள், தொழில் நிறுவன அதிபர்கள், அறிவியலாளர்கள் அதில் பங்கேற்றனர். நாடே பெருமைப்பட்ட அந்த தருணத்தில் மாநாடு நடந்த இடம் அருகே காங்கிரசார் சட்டையை கழற்றி அரை நிர்வாணமாக போராட்டம் நடத்தினர். இதன் மூலம் சர்வதேச அரங்கில் நம் நாட்டை இழிவுபடுத்தும் செயலில் ஈடுபட்டனர். பாஜகவுக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் செயல்படுவதாக நினைத்து நம் நாட்டிற்கு எதிரான செயல்களில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இப்படிப்பட்டவர்களை கண்டிக்காத லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் அவர்களை சிங்கங்கள் என்கிறார். அவர்களை புகழ்கிறார், பாராட்டுகிறார். ஜனநாயக நாட்டில் எதிர்க்கட்சிகள் போராட உரிமை உள்ளது. ஆனால் அதை எங்கே நடத்த வேண்டும் என்ற வரையறை உள்ளது. பார்லிமெண்ட் வாசலில் போராட்டம் நடத்துவதே தவறான நடைமுறை என்ற நிலையில் பார்லிமெண்ட் நுழைவுவாயில் அமர்ந்து ராகுல் டீ பக்கோடா சாப்பிடுகிறார். ஜனநாயக கோவிலை கேண்டீனாக பயன்படுத்துகிறார். காலை உணவு சாப்பிடும் இடமா அது? இதன் மூலம் ஜனநாயக கோயிலின் மாண்பை கெடுக்கும் செயலில் அவர் ஈடுபட்டுள்ளார். ராகுல் மற்றும் காங்கிரசாரின் இதுபோன்ற செயல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என அமித் ஷா பேசினார். जहां विश्व भर के लोग भारत को देखने आए, भारत की तैयारियां देखने आए, भारत में इन्वेस्ट करने के आए, वो मंच को आपने निजी पॉलिटिक्स का मंच बना दिया और इतना विभत्स प्रदर्शन किया। मैं आज इस मंच से राहुल गांधी को कहना चाहता हूं कि आप नरेंद्र मोदी का विरोध करते करते, भाजपा का विरोध करते करते भारत का विरोध कर बैठे हो। इसका संज्ञान होना चाहिए। और कभी कभार मैं तो मानता हूं सार्वजनिक जीवन में गलती हो जाएगी, कोई गलत निर्णय हो जाता है तो कई राजनीतिक दलों ने अनेक बार क्षमा मांगी, उनकी पार्टी ने भी मांगी, मगर यहां पर राहुल गांधी जी ने निर्लज से निर्लज व्यवहार किया। क्षमा मांगने की जगह उन्होंने कहा कि आज जिसने कपड़े उतारकर अर्धनग्न होकर प्रदर्शन किया है वो कांग्रेसी मेरे बब्बर शेर है। और मैं नहीं मानता देश का कोई जिम्मेदार पार्टी, कोई जिम्मेदार राजनीतिक दल ये जो करता है इसको देश की जनता समर्थन करती है। कभी कभी वो पार्लियामेंट के दरवाजे पे बैठकर चाय पकौड़ा खाते हैं, उनको मालूम नहीं ब्रेकफास्ट करने की जगह क्या है। ये पार्लियामेंट हमारी डेमोक्रेसी की सर्वोच्च संस्था है, वहां बैठकर धरना करना भी डेमोक्रेटिक संस्कार नहीं है, मगर आप तो धरने से भी 2 कदम आगे बैठ गए, चाय पकौड़ा खा रहे हैं। ये दुनिया भर में भारत को बदनाम कर रहे हैं, भारत के लोकतंत्र को। 500 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த வேன், தமிழக பக்தர்கள் 7 பேர் மரணம். சோகத்தில் முடிந்த நேபாள சுற்றுலா. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மாக்கினாம்பட்டி மின்னகர் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துக்குமார். இவரது மனைவி மீனா. இவர்களும் பொள்ளாச்சி CTC காலனியைச் சேர்ந்த தமிழரசி ஆகியோரும் கடந்த 7ஆம் தேதி நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா புறப்பட்டனர். நேபாள நாட்டின் கந்தகி மாகாணத்தில் உள்ள புகழ்பெற்ற இந்து கோயிலான மனகாமனா தேவி கோயிலுக்கு சென்றுவிட்டு அனைவரும் வேனில் காட்மாண்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். நேபாளத்தில் உள்ள சாகித் லகான் கிராமத்திற்கு அருகில் உள்ள மலைப்பாதையில் வேன் வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து 500 அடி ஆழ பள்ளத்தில் கவிழ்ந்தது. வேனில் மொத்தம் 16 பேர் பயணம் செய்தனர். இதில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த முத்துக்குமார், மனைவி மீனா, தமிழரசி ஆகிய 3 உயிரிழந்தனர். இந்த விபத்தில் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையைச் சேர்ந்த அண்ணாமலை, இவரது மனைவி விஜயா, சகோதரி மீனாட்சி உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். படுகாயமடைந்த 7 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். வேன் டிரைவர் மற்றும் கிளீனர் காயங்களுடன் உயிர் தப்பினர். விபத்து குறித்து நேபாள போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நேபாளத்தில் பல மலைப்பாதைகள் குறுகலாகவே உள்ளன. வாகனங்களும் சரிவர பராமரிக்கப்படுவதில்லை. இதனால் அந்நாட்டில் மலைப்பாதைகளில் விபத்துகள் நடப்பது வாடிக்கையாக உள்ளது.